Chai with Chitra. டிரான்ஸ்போர்ட் வச்சுருந்தேன், ஹேண்டில் பண்ண முடியல. பிகாஸ் ஆஃப் த ஏஜா என்னன்னு தெரில, என்னால் டென்ஷன் எதுவுமே ஹேண்டில் பண்ண முடியல. எல்லாத்தையும் கொண்டு போய் அவரும் எனக்கு ரிலேட்டிவ் தான், சிபி ஸ்ரீகுமார். பாவாட்ட போய் நாங்கள் பாவா என்னால் எதுவும் முடியலை அப்படின்னு சொல்லிட்டு சினிமான்னு ஆரம்பித்து அதில் ஃபெயிலியர். அப்படி தான் என் பயணம் தொடங்குச்சு. அந்த வகையில் எனக்கு ஃபஸ்ட்டு வாய்ப்பு கொடுத்தது சுந்தர் சிங் சார். வீராப்புன்னு ஒரு படத்தில் ஒரு மாப்பிள்ளை கேரக்டர். அது வந்து அதுக்கு முன்னாடி நடந்தது வந்து ரியாலிட்டி ஷோ ஒன்று சார், ஜோடி நம்பர் 1. அது டைட்டில் வின்னர்ல. ஆமாம் 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 சார். பிரபு சாலமன் சார் ஒரு மைனா பெரிய ஹிட்டு கொடுத்தாங்க. ஹிட்டு கொடுத்தோன்னே எனக்கு சார் படத்தில் நடிச்சே ஆகணும். சரி தாடி வளர்த்துருங்கன்னாங்க. தாடி ஒரு 5-6 months வளர்த்துட்டேன். திருப்பி தாடியோடய அலையிறேன். அலைஞ்சா திருப்பி போகிறேன், அவரை மீட் பண்ண முடியல, ஒன்றும் முடியல. அப்புறம் கடைசியில் என்னை கூப்பிட்டு சொல்கிறாங்க, அந்த கேரக்டரே படத்தில் இல்லைன்னு. தாடி கிடைக்குது அந்த எடுத்துருங்க. ஆமாம் சார், 9 மாதம் சார். இப்போ அது ஒரு பெரிய வலி. நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்னு. GT Holidays, South India's #1 travel brand. Chai with Chitra. உங்கள் ஒய்ஃப் வீட்டில் எதிர்ப்பு இல்லையா அவங்க காதலுக்கு? அங்கேயும் கண்டிப்பாக எதிர்ப்பு சார். ஒய்ஃப் தான் முதல்ல அடி வாங்கினதே, நான் இல்லை. ஒய்ஃபை போட்டு உரிச்சு எடுத்துட்டாங்க. அவன் யார்? அவன் படிக்கக்கூட இல்லை ராஸ்கல், இந்த வயசில் லவ் பண்ணிட்டு திரியிறான். என்ன அவனுக்கு ஃப்யூச்சர் இருக்குது வீணு கத்தி அதெல்லாம் இருக்கும்ல சார் அவங்க பெற்றவங்க. இப்போ அதெல்லாம் தெரியுது, பண்ணது கரெக்ட். கல்யாணத்தில் அவங்க நாலேஜ் இருந்ததா? இல்லை, அவங்க தான் கல்யாணமே பண்ணது. ராகவேந்திரா மண்டபம் ஃபிக்ஸ் பண்ணதே அவங்க தான். அப்பா வந்து ஓகே சொல்லிட்டாங்க. அப்புறம் அப்பா வாஸ் குட். அப்பா ஹெல்த் டிட்டோரியேட் ஆகிருந்தது தவிர, பட் ஹி வாஸ் ஏபிள் டு டாக். நடந்துட்டுலாம் அதெல்லாம் இருப்பாங்க. பட் வந்து இந்த கல்யாணம் ஃபிக்ஸ் ஆன பிறகு தான் பத்திரிக்கை கொடுக்க ஆரம்பிக்கும் போது தான் அப்பா சூட் கரெக்டாக ஆர்டர் பண்ணிட்டு வரோம். அன்றைக்கி மத்தியானம் இது நடக்குது. அப்புறம் 6 months அப்பா பாஸ்டவே. ஸோ அப்போ தான் பாரதி ராஜா சார் நான் போய் பார்க்குறது வர்றது இதெல்லாம். அப்போ கொஞ்ச நாளைக்கு நான் வந்து சூர்யா ஃபார்மசியை நான் தான் பார்த்துருந்தேன். அப்போது இந்த அப்பா இறக்குறதுக்கு முன்னாடி. ஸோ அப்பா இறந்த பிறகு அதுவும் எல்லாத்தையும் கொடுத்துட்டு என்னால் டென்ஷன் ஹேண்டில் பண்ண முடியல. டிரான்ஸ்போர்ட் வச்சுருந்தேன், ஹேண்டில் பண்ண முடியல. பிகாஸ் ஆஃப் த ஏஜா என்னன்னு தெரில, என்னால் டென்ஷன் எதுவுமே ஹேண்டில் பண்ண முடியல. எல்லாத்தையும் கொண்டு போய் அவரும் எனக்கு ரிலேட்டிவ் தான், சிபி ஸ்ரீகுமார். பாவாட்ட போய் நாங்கள் பாவா என்னால் எதுவும் முடியலை அப்படின்னு சொல்லிட்டு சினிமான்னு ஆரம்பித்து அதில் ஃபெயிலியர். அப்படி தான் என் பயணம் தொடங்குச்சு. கண்ணம்மா முடிஞ்ச பிறகு ஒரு டெஃபினட்டாக எனக்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா யாரெல்லாம் எனக்கு வாய்ப்பு தரேன்னு சொன்னாங்களோ போகும்போதெல்லாம் சார் டிவி ஆஃப் பண்ணாலும் வரீங்களே சார்ன்ற மாதிரி இருந்தது. அது சீரியலோட இதுன்னு நினைக்கிறேன், இம்பேக்ட் அது. ஸோ அப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்ட்டு இருக்கும்போது ஃபஸ்ட்டு டே வந்து ஒரு ஆஃபீஸ்க்குள்ளே போய் இப்போ சாரை பார்க்க வரேன். பிரேம் வந்துட்டாப்லன்னு ஒரு நாள் பேசுவீங்க. நெக்ஸ்ட் டேயும் வரேன், பிரேம் உட்கார சொல்லுப்பான்னு சொல்லுவீங்க. இது ஃபேக்ட் தானே சார். 3rd day வரேன், வந்தாச்சா சரிப்பா நான் வரேன் இல்லைன்னு சொல்லு. வேறு ஏதாவது ஒரு மூடில் இருந்திருப்பீங்க. அது ஆஃபீஸ் பாய் தானே நமக்கு இது. ஓகேன்ட்டு அப்புறம் ஆஃபீஸ் போகிறதும் நான் எப்படி போய் ஒருத்தரை ட்ரபிள் பண்ணுறது. அந்த வகையில் எனக்கு ஃபஸ்ட்டு வாய்ப்பு கொடுத்தது சுந்தர் சிங் சார். வீராப்புன்னு ஒரு படத்தில் ஒரு மாப்பிள்ளை கேரக்டர். அது வந்து அதுக்கு முன்னாடி நடந்தது வந்து ரியாலிட்டி ஷோ ஒன்று சார், ஜோடி நம்பர் 1. அது டைட்டில் வின்னர்ல. ஆமாம் சார். அது வந்து டான்ஸ் சுத்தமாக தெரியாது. கண்ணம்மா படத்தில் பார்த்து என் டான்ஸ் நீங்கள் இப்போ கூட பாருங்கள், மீனா மேடம் சூப்பராக ஆடிட்டுருப்பாங்க. நான் 1 2 3 4 நான் ஆடிட்டுருப்பேன், எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஸோ நீங்கள் புதுமுகமாக இருந்தபோது எப்படி பழகினாங்க மீனா அந்த படத்தில்? நான் அப்போ சீரியலில் பாப்புலர் சார், ரொம்ப பாப்புலர். அதனால் அவங்க ஆமாம் அவங்களுக்கு ஒரு வேளை பாப்புலர் நாளை ஒத்துக்கிட்டாங்களா இல்லை வச்சு ஓகே பாவம் நம்மளும் புதுமுகமாக இருந்து தானே வந்தோன்னு நினச்சிருந்துருக்கலாம். படப்பிடிப்பில் நல்லா ரேப் போட்டிருந்தோம். ஆமாம். ஸோ அப்படி சீரியல்லேருந்து சினிமாவுக்கு வந்து சினிமாவில் வந்துட்ட பிறகு எனக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ தான் அந்த ஜோடி நம்பர் 1 வந்துச்சு. அப்போ வந்து சொன்னாங்க எல்லா ரவுண்டுக்கும் பணம் தரேன்னாங்க.
நல்லா இருக்கே இது, வின் பண்ணால் 10 லட்சம்னாங்க. வின் பண்ணதை விடுங்க, வின் பண்ணுறது அது நடக்காத காரியம். மற்றவங்க யாராவது வின் பண்ணிவிடுவாங்க, அட்லீஸ்ட் ஒரு 2 ரவுண்டு 3 ரவுண்டு ஏதோ காசு வரும்ல அப்படின்னு சொல்லி நான் ஆட ஆரம்பித்தேன் சார். அது பார்த்தா நானும் என் ஃப்ரெண்டும் தீபக்குன்னு இருக்கான், அவன் வந்து சொன்னான். நான் சொன்னேன், மச்சான் நீ தான் கரெக்டான ஆள், எல்லா ரவுண்டும் ஆடு, கரெக்டாக ஒரு ரவுண்டில் வந்து தோத்துட்டு திருப்பி வைல்ட் கார்டு ரவுண்டு வா, அப்புறம் வின் பண்ணு. ஸோ இப்படி எல்லா ரவுண்டுக்கும் காசு வந்துடும், ஒரு ரவுண்டு கூட மிஸ் ஆகாது. சூப்பர் அப்படின்னு சொன்னேன். அதே விஷயம் எனக்கு நடந்தது. அப்படியா? ஆமாம் சார், 6 ரவுண்டோ 7 ரவுண்டோ ஆடினேன். 7வது ரவுண்டு போயிட்டேன் வெளியில், டிஸ்குவாலிஃபைடு. வைல்ட் கார்டில் திருப்பி வந்து ஆடினேன், அதில் ஓட்டிங்கில் வின் பண்ணேன். அப்புறம் ஃபைனல்ஸ் வந்து ஃபைனல்ஸும் வின் பண்ணேன். மிராக்கிள் தான், எந்த நேரத்தில் சொன்னேன்னு தெரில. ஸோ அப்படி வந்து வின் பண்ண பிறகு அப்புறம் தான் தனம், சுந்தர் சி சார், ஏ வெங்கடேஷ் சார், அவங்க 2 பேரும் தான் கூப்பிட்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. ஏ வெங்கடேஷை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து பல படங்களில் உங்களுக்கு 3-4 படம் நடித்தேன் சார் அவர்கிட்ட. சச் அ ஸ்வீட் பர்சன். இவர்கிட்ட வந்து சார்கிட்ட வந்து ஒரு படம் நடித்தேன். அதுக்கப்புறம் தனம் வந்தது. தனம்க்கு அப்புறம் நேபாளி வந்து நான் பெருசாக போகும்னு நினச்ச படம். இன்றைக்கி ட்ரெண்டில் படம் ரிலீஸ் ஆகிருந்தால் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கும் படம். ஸோ அந்த படம் அதுக்கெலாம் பயங்கரமாக உழைச்சோம். ஒரு படத்தில் கதாநாயகன் நடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த படம் வெற்றி அடையலை அப்படின்றதுனால கதாநாயகன் நடிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமையலை. ஆமாம் சார், வெவ்வேறு கதாபாத்திரம் நடிக்கக்கூடிய வாய்ப்பு தான் அமைஞ்சது. எப்படி எடுத்துக்கிட்டீங்க? இல்லை, அது வந்து நான் ஃபஸ்ட்டு பண்ணது வந்து நேபாளியில் வந்து ஆல்மோஸ்ட் எனக்கும் ஒரு பரத்துக்கும் ஈக்குவல் ரோல் தான் அதில். ஸோ அதுக்கு பிறகு வாய்ப்பு இல்லை, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரியல. கரெக்டாக மங்காத்தா பெரிய ஹிட்டு ஆன பிறகு ஒரு வெங்கட் பிரபு பிரதரை வந்து எனக்கு அதுக்கு முன்னாடி சீரியல் பண்ணும் போதே தெரியும். அவர்கிட்ட போய் மனசை விட்டு பேசினேன், பிரதர் எனக்கு இல்லை, ஹீரோவாக நடிச்சிட்டேன், எனக்கு ஒன்றும் பண்ணுறதுன்னு என்ன பண்ணுறதுன்னு புரியல, எனக்கு உங்கள் படத்தில் ஏதாவது வேஷம் கொடுங்க அப்படின்னு நான் வாய்ப்பு கேட்டோன்னே அவர் சொன்னார், இல்லை ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்கீங்களே பிரதர், உங்களை எப்படி நான் வேறு எதுக்கு யூஸ் பண்ண முடியும், அது உங்களை இது. நான் சொன்னேன், வழி இல்லை, எனக்கு நல்ல கேரக்டராக கொடுங்க, அதில் நான் வந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் தான் பிரியாணியில் எனக்கு வாய்ப்பு கொடுத்தார். தட் இஸ் மை ஸ்விட்ச் ஆன் டு கேரக்டர் ரோல்ஸ். அதுமே. ஸோ அதுலேருந்து அப்படி கேரக்டர் ரோல்ஸ். அதுக்கப்புறம் உன்னை போல் ஒருவன் எல்லாம் வந்து. தனம் படத்தில் நடித்தது எப்படி இருந்தது? தனம் படம் ஜீவா சார் தான் ஃபஸ்ட்டு இனிஷியலாக பண்ணாங்க. ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு படம், நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நேற்று கூட வாக்கிங் போயிட்டு வரும்போது ஒரு எல்டர்லி கப்பிள் என்னை பார்த்து ப்ளெஸ் பண்ணாங்க, சார் தனமோட பெரிய ஃபேன் அப்படின்னாங்க. பரவாயில்லையே அப்படின்ட்டு. ஸோ தனம் படம் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அதில் என்ன ஒரு பெரிய ஷாக்கிங்னா, இந்த ஷூட் முடிச்சுட்டு சார் ரஷ்யா போனாங்க, தாம் தூம் ஷூட்டிங்னு நினைக்கிறேன். ஆமாம், போனால் அங்கே சாருக்கு இதாகிருச்சு. அது ஒரு பெரிய செட்பேக் ஆச்சு எங்களுக்கு. அதுக்கப்புறம் சிவா சார் வந்து அவரோட அசோசியேட்டே இதாக வச்சு பண்ணார் படம். இட் ஃபெச்டஸ் அ குட் நேம். வசூலாச்சா இல்லைன்னா எனக்கு தெரியாது. பட் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்னென்னா, இளையராஜா சார் மியூசிக்கில் அது வந்து ஒரு தெய்வத்தோட மியூசிக்கில் நம்ம நடித்ததுன்றது ஒரு பெரிய சாதனையாக நான் நினைக்கிறேன். அந்த படப்பிடிப்பில் அவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சதா? இளையராஜா சார் ஒன்ஸ் சந்தித்தேன், பூஜையிலன்னு நினைக்கிறேன். அப்போது பார்த்து இளையராஜா சார் படத்தில் நம்ம நடிக்கிறோம் அப்படின்ட்டு அந்த ஒரு ஃபீல் இருந்தது. இப்படி தான் இப்போ இன்றைக்கி வரைக்கும். அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரபு சாலமன் சார் ஒரு மைனா பெரிய ஹிட்டு கொடுத்தாங்க. ஹிட்டு கொடுத்தோன்னே எனக்கு சார் படத்தில் நடித்தே ஆகணும், சரி தாடி வளர்த்துருங்கன்னாங்க. தாடி ஒரு 5-6 மந்த்ஸ் வளர்த்துட்டேன். வளர்த்துட்டு இவ்வளோ பெருசாக தாடி வளர்த்துட்டு நேராக அங்கே இருந்தேன். சார் அப்போ ஷூட்டிங்லாம் ஃபிக்ஸ் ஆகி வந்துருங்க, ஊருக்கு வந்துருங்கன்ட்டு தேனி தான் திரும்ப அந்த சைடு போன உடனே ஃபஸ்ட்டு டே வந்து ஷூட் பண்ண போகிறாங்க. பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு வேஷம்லாம் போட்டு என்ன கேரக்டர் எல்லாம் பார்த்துட்டு, ஓகே நல்லாயிருக்கு, இன்றைக்கி இல்லை உங்களுக்கு ஷூட்டிங், நீங்கள் ரூம் போங்கன்ட்டாங்க. ரூம் வந்துட்டேன். அப்புறம் ரூம் வந்தவுடனே மறுநாள் என்னை கூப்பிட்டு டேரக்டர் சொன்னார், பிரேம் சார் இது வந்து நெக்ஸ்ட் ஷெட்யூலில் தான் வருது, அதனால் நீங்கள் சென்னை போயிருங்க, நாங்கள் முடிச்சுட்டு வந்துடுறோம், நான் சொன்னோடனே நீங்கள் வந்துடுங்க, நல்ல ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டார். திருப்பி நான் சென்னை வந்து ஒரு 3 மந்த்ஸ் திருப்பி தாடியோடய அலையிறேன். அலைஞ்சா திருப்பி போகிறேன், அவரை மீட் பண்ண முடியல, ஒன்றும் முடியல. அப்புறம் கடைசியில் என்னை கூப்பிட்டு சொல்கிறாங்க, அந்த கேரக்டரே படத்தில் இல்லைன்னு. தாடி கடிது தான் எடுத்துருங்க. ஆமாம் சார், 9 மாதம் சார். இப்போ அது ஒரு பெரிய வழி. இப்படி ஏமாற்றங்கள். ஸோ அதுக்கு பிறகு என்ன பண்ணுறது இப்படியே இருக்கும் போது தான் எனக்கு விக்ரம் வேதா தேட்டரில் இருக்கும்போது எனக்கு ஃபோன் வந்துச்சு. ஃபோன் வந்து புஷ்கர் காயத்ரி வந்து அப்போ நிறைய கொஞ்சம் போலீஸ் ஆஃபீஸர் கொஞ்சம் பண்ணிட்டேன், உன்னை போல் ஒருவன் அது இதெல்லாம். ஸோ போலீஸ் ஆஃபீஸர் வேண்டாம், நம்மளை பிராண்ட் பண்ணுறாங்க. இப்போ சார் வண்டியிலே ஆஃபீஸர் யூனிஃபார்ம் வச்சுக்கிட்டே வந்து சுற்றுங்கன்ற மாதிரி போலீஸ் பிரேம் ஆயிரும்ன்ட்டு பயம் வந்துருச்சு.
நம்ம வேறு தானே நடிக்கணும்னு ஆசைப்பட்றோம். ஸோ அப்போ அவர் கூப்பிட்ட உடனே நான் ஃபஸ்ட்டு நேராக மறுக்கிறதுக்கு தான் போனேன். வேண்டாம், இது திருப்பி போலீஸாக இருந்தால் மறுக்கிறோம் அப்படி நேராக போனால் அதே மாதிரி சொன்னார், இட் இஸ் குட் வர்சஸ் பேட் அப்படின்னாரு. ஓகே, புரிஞ்சிச்சு, தேங்க்யூ அப்படின்னு எழுந்திருச்சேன். ஏய் உட்கார் 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 உட்கார், நீ ஸ்கிரிப்டாக கேளு, அப்புறம் நீ டிசைட் பண்ணு. இல்லைங்க, நிறையா போலீஸ் ஆஃபீஸர் பண்ணிட்டாங்க. ஓ, இதில் போலீஸ் ஆஃபீஸர் யூனிஃபார்மே வராதியா, ஓகே உனக்கு அப்படின்னு. நல்லா இருக்கே அப்படின்னு கேட்டேன். அப்புறம் இப்படி தானே லுக் இருக்குது, உங்கள் லுக்கை மாற்றலாமா, ஏதாவது கமிட்மெண்ட் இருக்கான்னாரு. இப்போ தான் சிங்கம் 3 முடித்தேன், இப்போ இல்லை எனக்கு மொட்டை அடிக்கிற மாதிரி ஏதாவது பிளான் பண்ணலாமான்னாரு. சரி, நான் கம்ப்யூட்டரில் லேப்டாப்பில் போட்டு பார்த்து இப்படி இருப்பியா, ஓ இது நானா, எனக்கே தெரியாது. சரின்னு சொல்லிட்டு உடனே ஆள் வர வச்சு இது பண்ணி தாடி வச்சு அப்படி தான் இது வந்துச்சு. அந்த படம் நடிக்கும் போது கூட எல்லாருமே சொன்னாங்க படம் சூப்பர் சூப்பர் சூப்பர். மேடி சொல்லுவார், சேது சொல்லுவார், எல்லாருமே சொல்லுவாங்க. எனக்கு மாத்திரம் அந்த நம்பிக்கை இல்லை. அப்படியா? ஏன்னா ஃபெயிலியர் நிறையா பார்த்துட்டோம்ல சார், அதனால எனக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியலை. இது ஜெயிக்குமா, இது தொடர்ந்து இது நினச்சி நம்ம ஏமாந்துட்டோம்னா அப்படின்ற ஒரு ஃபீலே இருந்தது. டப்பிங் போகும்போது கூட அவங்க புஷ்கர் காயத்ரி 2 பேருமே கேட்பாங்க, பிரேம் எப்படி இருக்கு அப்படின்னா, ஓகே அவ்வளோதான் எனக்கு பதில் வரும், வேறு ஒன்றும் வராது. அதை முடித்து தேட்டரில் பார்க்குறோம் சத்தியமில் ஃபஸ்ட்டு டே FDFS. என் பக்கத்தில் 2 நடிகர்கள் உட்காந்துருந்தாங்க. அவங்க வந்து படம் ஃபஸ்ட் ஆஃப் முடிஞ்சு அவங்கள பார்த்தாங்க, பேஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னாங்க. ஓஹோ இதான் ரியாலிட்டி போல இருக்குது, நம்ம தான் கொஞ்சம் ஆசையை வளர்த்துட்டோமோ அப்படின்ட்டு அப்படியே உட்காந்துருந்தேன். உட்காந்துட்டு ஓகேண்ணா இன்டர்வலில் வெளில போனேன் சூப்பர் சூப்பர்னாங்க. ஓ முகஸ்துதிக்கு சொல்கிறாங்க போல இருக்கு எல்லாம் சூப்பர்னு அப்படின்னு நினச்சி திருப்பியும் வந்து படம் ஃபுல்லாக முடியுது. முடிஞ்சவொடனே அவங்கள பார்த்தேன், சாரி பிரேம் இப்படி நினச்சி போயிட்டாங்க. அடப்பா இல்லை போச்சுரா நமக்கு அப்படின்ட்டு வெளில வந்தால் கொண்டாடுறாங்க படத்தை. என்ன படம் இது? எனக்கு எது உண்மை, அவங்க சொன்னது உண்மையா இல்லை FDFSல வெளில வந்தோன்னா நமக்காக நேபாளி படத்தில் அப்படி தான் எல்லாம் பாராட்டினாங்க. பாரதி ராஜா சார் தான் ஃபஸ்ட்டு பாராட்டினது என்ன, டேய் அசத்திட்டடா அப்படின்னாரு. ஸோ அந்த மாதிரி சொல்கிறாங்களான்னு ஜட்ஜ் பண்ணவே முடியல. வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து அப்படியே உட்காந்துட்டு என்ன அடுத்தடுத்த ஷோ என்ன ஏதுன்னு பார்த்தா அப்புறம் வரவேற்பை பார்த்து என்ன படம் அம்மா படம். அது வந்து என்னோடய ஃபிலிமோகிராஃபியில் ஒரு 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 இதான ஒரு இடத்த பிடிச்சிருக்கு. உங்கள் கெரியர்லேயே ஒரு முக்கியமான படம். ஆமாம் ஆமாம், நோ டவுட். ஸோ அதுலேருந்து அப்படியே படங்கள் நடிச்சிட்ருக்கேன் சார். எப்போ கமல்ஹாசனை முதல்ல சந்திச்சிங்க? உன்னை போல் ஒருவனில். அப்போ தானா? அப்போ தான். அதுக்கு முன்னாடி சந்திக்கல? இல்லை, அதுக்கு முன்னாடி வந்து நடிகர் சங்கம் இல்லை, உன்னை போல் ஒருவன் டைமில் தான் பார்த்தேன்னு நினைக்கிறேன். இல்லை அதுக்கு முன்னாடி, எஸ் அதுக்கு முன்னாடி வந்து நடிகர் சங்கம் சார்பில் போய் மீட் பண்ணும்போது தான் எனக்கு அப்படி இருந்தது. ஸ்பெல் பவுண்ட் ஃபேன் பாய் மூமெண்ட்டு தான். எப்போ பார்த்தாலும் அது அப்படியே பார்த்தோன்னா அப்படியே நின்றுவேன். ஸோ அந்த வகையில் அது ஹைதராபாத்தில் பார்த்தது தான். ஹைதராபாத்தில் பார்த்தேன். ஹைதராபாத்தில் சாரை வந்து நேராக பார்க்குறேன். அது வரைக்கும் வந்து செட்டு எப்படி இருக்குன்னா கச்சமச்சான்னு ஒரே சத்தம் சார். ஆணி அடிக்கிறவங்க டம்முன்னு அடிக்கிறாங்க, நாங்கள் நடிக்கிறவங்கெல்லாம் வந்து நிற்கிறோம் உள்ள எல்லாம் அப்படியே திடீர்னு ஆணி அடிக்கிறது. என்ன சத்தம் கம்மியாக இருக்குது, ஆணி தானே அடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அடி தாடியை தடவிட்டு அப்படி உள்ளே வர்றார். பாபா அந்த டைமெல்லாம் பார்த்துட்டு மனுஷன் என்னையா அந்த மாதிரி இருந்தது. ஸோ அவர் கூட சேர்ந்து அப்போ நடிச்சிட்டு இருக்கும் போது அவர் கேட்டார், தெலுங்கு நீங்களே நடிச்சிட்றீங்களா என்னார். சத்தியமாக எனக்கு தெலுங்கு தெரியாது, சமாளிச்சேன்னா மேக்ஸிமம் கொஞ்சம் இங்கிலீஷ் டயலாக்ஸ் இருந்தது. பொழைச்சிக்கிற அளவுக்கு தெரியும் தெலுங்கு, பட் நாட் இன் டயலாக்ஸ்லாம் இல்லை. அப்புறம் பார்த்து தெலுங்கு படமும் எனக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு. ஒரே ஃப்ரேமில் எனக்கு 3 பேர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சார். எனக்கு கமல் சார், மோகன்லால் சார், வெங்கடேஷ் சார், 3 பேரு கூடயும் ஒரே படத்தில் நடிச்சதுன்றது என்னுடைய ஒரு பெரிய ஒரு ஆசை. பர்சனலாக பிரேம் என்ன பிரேம்லாம் பேசும்போதெல்லாம் ஒரு வாட்டியும் பயங்கரமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி அது அவங்களோட பேசக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சதா? லால் சார்லாம் செம்ம அரட்டை, வெங்கடேஷ் சார் செம்ம அரட்டை அடிப்பாங்க. கமல் சார் மாத்திரம் அது எப்போவுமே வந்து ஒரு சூரியன் இருக்குன்னா சூரியனோட வெளிச்சத்தை வாங்கிட்டு இப்படி நின்றுவோம்ல, அதுதான் என்னோட இது இன்றைக்கி வரைக்கும். அதுதான் இப்போ கூட ரீசெண்டாக போன ஒரு 4-5 months முன்னாடி சாரை போய் பார்த்தேன். பார்த்துட்டு ஸ்பெல் பவுண்டு தான் சார் பேசுறது அப்படி பார்த்துக்கிட்டே. ஸோ அந்த மாதிரி தான் சார் அப்படி ஓடிக்கிட்டு இப்போ வரைக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் சூர்யாவுக்கு உங்கள் மேலே ஒரு பெரிய சாஃப்ட் கார்னர் இருக்குது.
அவருடைய படங்கள் பல படங்கள் நீங்கள் ஆமா, நடிச்சீங்க. ஆமா சூர்யாவை தாண்டி பார்த்தா அவர் ஃபேமிலியே சொல்லலாம். சிவகுமார், கார்த்தி எல்லாருமே உங்களோட வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்கு. ஆமாம் சார். எங்கே ஸ்டார்ட் ஆச்சு இந்த பாண்டிங்? எனக்கு வந்து இவர் ராஜசேகர் இருக்கார்ல, அவர் வந்து என்னோட சித்தப்பா சன். ஓ, சித்தப்பானா எனக்கு டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் அவங்க கற்பூர சுந்தர் பாண்டியன் சித்தப்பா. சித்தப்பா எனக்கு. ஸோ அப்படி தான் எனக்கு வந்து ராஜா மூலமாக தான் எனக்கு தெரியும். பட் நான் முதல்ல சூர்யா சாரை மீட் பண்ணது வந்து ஜோடி நம்பர் 1 ஓட்டு கேட்பாங்கள்ல சார், இன்னார் ஓட்டு போடுங்கன்னு சொல்லும்போது அப்போ கஜினி பயங்கர ஹிட்னு நினைக்கிறேன். கஜினி ஏதோ ஒரு படம். சார் வந்து அப்போ வந்து நான் ராஜா கிட்ட வந்து, ராஜா எனக்காக சார் ஒரு ஓட்டு கேட்கணும், விஜய் டிவிகிட்ட சொல்லி அவங்கள வர சொல்கிறேன் சார், எனக்காக கொஞ்சம் சொல்ல சொல்லுங்கன்னா, ஐயோ எப்படி பிரேம் அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் கேட்குறேன்னாங்க. சார் உடனே அப்ளைச் பண்ணாங்க. வந்து ஜோடி நம்பர் 1ல் JN04 பிரேம் பூஜாவுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கேன்வாஸ் பண்ணாங்க. ஸோ அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு மீட்டிங் அவரோட. பட் எங்கள் ஃபேமிலிக்கு அவங்க எல்லாரையுமே தெரியும். பட் எனக்கு பர்சனலாக அதிலேருந்து அதுக்கு பிறகு உங்கள் சிவகுமார் சார் கூட தான் ஃபஸ்ட்டு நடித்தேன். நாட்டுப்புற பாட்டு எனக்கு அப்பாவாக நடித்தேன். நாட்டுப்புற பாட்டு. ஆமாம், எனக்கு அப்போ நடிக்கும் போதே எங்கள் அப்பா வேறு 6 மாதம் 1 வருஷத்துக்கு முன்னாடி தானே இறந்துருந்தாங்க. ஸோ ஒரு பயங்கர ஒரு அஃபினிட்டி, அவர் ஒரு ஃபாதர் ஃபிகர் எனக்கு எப்போவுமே. ஸோ அந்த வகையில் என் கல்யாணத்துக்குலாம் வந்திருக்காரு சார், என் மாமனார் மூலமாக. புரியுது. ஸோ அப்படி அதுக்கு பிறகு வந்து 36 வயதினிலே அதில் நடிக்க வாய்ப்பு கிடச்சிது ஜோய் மேம் கூட. அதுக்கப்புறம் கார்த்தியோட பிரியாணி, கார்த்தியோட இப்போ ஒரு படம் மார்ஷல் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ ஒரு நடிகர் சங்கம் வந்த பிறகு இன்னும் க்ளோஸ் ஆகிட்டோம் நான் கார்த்தி எல்லாரும். பட் அந்த ஒரு இதுதான் சார், வேறு எதுவும் இல்லை. இப்போ என் சன் கல்யாணத்துக்கு கூட கூப்பிட்டேன். சூர்யா சார் அப்போ ஊரில் இல்லை, எல்லாருமே மற்றவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்களோட பழகினதில் உங்களோட இன்னி வரைக்கும் நீங்கள் செரிஷ் பண்ணுற மூமெண்ட்னா எதை சொல்லலாம்? சிவகுமார் சார் எனக்கோட யோகாவோட மானசீக குரு. இது யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம், ஃபஸ்ட் டைம் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நான் இது ஒரு மேடை தேடிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக இதை வந்து சிவாவோட நான் ஒரு படம் நடிச்சுட்டு இதை ஒரு ஆடியோ லான்ச்சில் சொல்லணும் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 2019 வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். என்னன்னா விஜயோட 2 படம் பண்ணிருக்கீங்க. ஆமாம் சார், ரெண்டுமே வித்தியாசமான படங்கள். ஒன்று ஏஆர் முருகதாஸ். ஆமாம் சார். லொகேஷன் எனக்கு சார் விஜய் சாரோட வாய்ப்பு இப்போ ரீசெண்டாக நான் ஒர்க் பண்ணதில் வந்து நான் ரொம்ப வியந்தது வந்து பா ரஞ்சித் சார். வேட்டுவம்னு ஒரு படம். ஆமாம், அதில் வந்து இப்போ எனக்கு அதே மாதிரி ஒரு சின்ன வருத்தம் என்னன்னா, நம்ம லாங்குவேஜில் தமிழில் நடிக்கிற நடிகர்களுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.